அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அவன்மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிரட்டமாக. பேரன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகின்றோம். ஒரு குடும்பம் என்பது அன்பும் ஆதரவும் பரஸ்பர புரிதலும் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நம் குழந்தைகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் நாம் சொல்வதை கேட்க மறுக்கின்றார்கள். இது சண்டைகளுக்கும் மன அழுத்தத்துக்கும், ஏன் சில சமயங்கள் பிரிவினையும் கூட வழிவகுக்கின்றது. ஏன் இப்படி நடக்கின்றது? குழந்தைகள் பிடிவாதமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சில நேரங்களில் நாமே கூட சரியாக விளக்க தவறலாம். கோபம், கவனக்குறைவு அல்லது தவறான புரிதல் பிரச்சனை காரணமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வருவது சகஜம். ஆனால் இந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்வது? இஸ்லாமிய வழிகாட்டின்படி யா மோமின் என்ற தஸ்பீ சக்தி வாய்ந்த தீர்வாக கூறப்படுகின்றது. யா மோமின் என்றால் விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பவன் என்று பொருள். இந்த தஸ்பீகை 313 முறை ஓதுவதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வருவார் என்று கூறப்படுகின்றது. இந்த தஸ்பீகை எப்படி ஓத வேண்டும்? முன்பின்பும் 11 முறை சலாத் ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு நடுவில் யா மோமி என்பதை 313 முறை ஓத வேண்டும். உங்கள் பிள்ளையோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் அவள் மீது ஊதிவிடுங்கள், அல்லது அவர்கள் சாப்பிடும் உணவு அல்லது தண்ணீர் ஊதிவிடுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நினைத்தால் அவர்களை மனதில் நினைத்து அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். யா அல்லாஹ், என் குழந்தைகள், கணவன், மனைவி, யா அல்லாஹ், என் குழந்தைகள் அல்லது கணவன் அல்லது மனைவி என் பேச்சை கேட்க வேண்டும். அவள் பிடிவாத குணத்தை நீக்கு, நல்வழியில் நடக்க அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள். முக்கியமாக பொறுமையுடன் இருங்கள். ஒரு நாளில் எல்லாம் மாறிவிடாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் முயற்சிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் பலன் கொடுப்பான். இந்த தஸ்பீயை ஓதுவது மட்டுமல்லாது நம்முடைய அணுகுமுறையும் மாற்ற வேண்டும். இந்த தஸ்பீயை ஓதுவது மட்டுமல்லாது நம்முடைய அணுகுமுறையிலும் மாற்றங்கள் செய்ய வேண்டும். குழந்தையுடன் அன்பாக பேசுங்கள். அவளின் கருத்துக்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கணவன் மனைவியாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருங்கள். பொறுமையுடன் புரிந்துணர்வுடன் நடந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.